ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டிப்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அம்மு பேசுகிறேங்க. சேலரி வந்து இந்த 5 மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணால் நம்மளால் மந்த்லி நல்லா சேவ் பண்ணலாங்க. அந்த மிஸ்டேக்ஸ் என்னலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெல் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சேவிங்ஸ் வீடியோ போடலாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த 5 மிஸ்டேக்ஸ் என்னலாங்கிறத பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு பார்க்கலாம். சேவ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது. சேலரி வந்த உடனே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் சேவ் பண்ணிக்கலாங்க நினைக்கிறது தாங்க ரொம்ப தப்பு. நம்ம சேவ் பண்ணாமல் போகிறதுக்கு மெயின் ரீசனே அந்த மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிறது தான். ஸ்டார்டிங்கில் வேணுங்கிற எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கலாம். மந்த் எண்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். 2000 இருந்தாலும் 5000 இருந்தாலும் எவ்வளோ இருக்கோ சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் நம்ம பார்த்துக்கலாங்கிற மைண்ட் செட் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் எப்போயுமே சேவ் பண்ண முடியாதுங்க. இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். செகண்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்க்கலாம். இந்த மந்த் என்ஜாய் பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த்து சேவ் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட்டு தாங்க. இந்த மைண்ட் செட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் சேவிங்ஸுங்கிறது கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா என்ஜாய்மெண்ட்லேயே லைஃப் எல்லாம் போயிடும். நம்ம லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் சேவிங்ஸ் இல்லாமல் என்ஜாய் மட்டுமே லைஃப்பில் இருக்கிறது தாங்க தப்புன்னு சொல்கிறோம். இன்றைக்கி ட்ரீட்டு, நாளைக்கு ஷாப்பிங்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் வச்சுக்கோங்க, நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு வந்து மந்த் எண்டு இல்லை, மந்த் பாதிக்குள்ளேயே எல்லா பேலன்ஸுமே குறைஞ்சிரும். வர சேலரியை ஃபஸ்ட்டு வந்தோடனே ஸ்ப்ளிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 20,000 சேலரி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, 20% தாங்க சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்க சொல்கிறோம். ரொம்ப கூட கிடையாது. 20%னா 4,000 சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. ரிமைனிங் 80% இருக்குல்ல, 16,000, அதில் வந்து 50% வந்து மந்த்லி எக்ஸ்பென்சிவ்க்கும் 30% வந்து நம்மளோட என்ஜாய்மெண்ட்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஃபேமிலியும் நல்லா ரன் பண்ண முடியும், சேவிங்ஸும் பண்ண முடியும், என்ஜாயும் பண்ண முடியும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. மிடில் கிளாஸில் இருந்துக்கிட்டு நம்மளால் சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் சேவ் பண்ணாமையும் இருக்கக்கூடாது, சேவிங்ஸ் பண்ணாமையும் நம்மளால் சேவிங்ஸே பண்ண முடியாதுங்கிறதும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம நினச்சா நம்ம சேவிங்ஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தவங்க கிட்ட கம்பேர் பண்ணுறதுங்க. நம்ம ஃப்ரெண்டு, நெய்பர்ஸ் அவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சேவிங்ஸும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் நம்ம கடனில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐஃபோன் இப்போ வாங்கிட்டான். நான் வந்து நார்மலாக ஓப்போ ஃபோன் தான் வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு ஐஃபோன் வாங்கிட்டாலே நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நான் கம்பேர் பண்ணேன்னா நான் என்ன வந்து லோவாக ஃபீல் பண்ணுவேன். அப்படிங்கும்போது என் லைஃப்பில் ஹாப்பினஸ் இருக்காது. இல்லை உடனே நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணுவேன், உடனே கொடுக்குறதுக்கு லோன்காரவங்க ரெடியாக இருக்காங்க, லோன் போய் வாங்குவேன். அப்போங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், லோன் வாங்கி கடன் ஆவேன். ஸோ கடனும் நம்ம வந்து ஆயிடுவோம், கடனாளியாகவும் ஆயிடுவோம், சேவிங்ஸும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்க கூட நம்மளை வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க கூட எப்போயுமே நம்ம கம்பேர் பண்ணால் நம்ம லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ்ஸே இருக்காதுங்க. ரொம்ப சேடாக அவங்க அப்படி இருக்காங்களே நம்ம இப்படி இருக்கோம், அவங்க அது வாங்கிட்டாங்களே நம்ம இன்னும் வாங்கலையா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் லைஃப்பில். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு கீழே இருப்பாங்க பாருங்கள், எத்தனையோ பேர் இருக்க வீடு இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது கடவுள் நம்மளுக்கு எவ்வளவோ இருக்கிறதுக்கு வீடும், சாப்பிட்றதுக்கு 3 டைம் சாப்பாடும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நம்ம சேலரி எவ்வளோ வருது, அதில் நம்ம என்ன செலவு பண்ணலாம், எது நம்மளுக்கு நீடடோ, எது ரொம்ப மோஸ்ட் நீடடோ அது மட்டும்தான் நம்ம வாங்கணுங்க. அன்வான்டாக அன்னெசரியாக நம்ம எதாவது வாங்கணும், அவங்க வச்சுட்டாங்க நம்ம வாங்கணும், அவங்க வாங்கிட்டாங்க நம்ம வாங்கணும்னு நினச்சோன்னா நம்ம லைஃப்பில் வந்து சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்காதுங்க. எப்போயுமே நம்மளை வந்து அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணாமல் இருந்தால் நம்ம லைஃப்பில் வந்து நல்லா சேவ் பண்ணலாம், நல்லா சந்தோஷமாக வாழலாம். நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது தாங்க. இன்றைக்கி சேலரி வருதா, ஓகே நம்ம அக்கௌண்ட்டில் சேலரி க்ரெடிட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், என்ன ட்ரெஸ்ஸு வாங்கணும், எங்கே ஷாப்பிங் போகணும், எந்த ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறது தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாமே நம்ம லைஃப்பில் வேணும் தான். ஒரே நம்ம வந்து வேலைன்னு இருக்கிறது வந்து நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் வந்து நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக வேணும் தான், இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நம்ம
வர சேலரி எவ்வளவோ அதை பொறுத்து நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பென்சிவோ என்ஜாய்மெண்ட்டோ எல்லாமே வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணுங்க. நம்ம வர சேலரியில் ரொம்ப இல்லைங்க, ஒரு 20% நம்ம எடுத்து வச்சாலே போதும். இப்போ நம்ம நல்லா செலவு பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் ஒரு எமர்ஜென்சிக்குன்னு நமக்கு வரும்போது நம்ம கையில் காசு இருக்காது. அப்போ யோசிப்போம், நம்ம சேலரி வாங்கும்போதே நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கலாமோ, இப்போ நம்மளுக்கு கொடுத்து உதவுறதுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். நம்ம இப்போ இருந்தே சேவிங்ஸ் அமௌண்ட்டு நம்ம வர சேலரியில் ஒரு 20% எடுத்து சேவ் பண்ணோன்னா அன்னைக்கு வந்து நம்மளுக்கு யார் கையிலையும் எதிர்பார்க்க நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு 20% மட்டும் சேவிங்ஸ் எடுத்து வைங்க. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கை கொடுக்க. சிறுதுள்ளி பெருவெள்ளங்கிற மாதிரி இப்போ நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்து கம்மியாக தெரியலாம். ஆனால் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அது நம்மளுக்கு யூஸ் ஆகும்போது அதுதான் நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியுங்க. ஸோ வந்து இப்போவே ப்ரெசண்ட்லேயே ஃப்யூச்சரை பற்றின யோசனைகள், ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், பிள்ளைங்களுக்கு எஜுகேஷனுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணலாங்கிறத யோசித்து நீங்கள் ரன் பண்ணுங்கள். 5th மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறது தாங்க. பட்ஜெட் இல்லைன்னா பணம் எங்கே போகுதுன்னே தெரியாதுங்க. ஃபஸ்ட்டு ஜிபே, ஃபோன்பே யூஸ் இல்லாதப்ப நம்ம எது வாங்கினாலும் கையிலேருந்து அமௌண்ட் கொடுப்போம். எவ்வளோ செலவாகுதுன்னு நமக்கு தெரியும் கண்டிப்பாக. இப்போ இந்த ஜிபே, ஃபோன்பே வந்ததில் இருந்தேவும் சேவிங்ஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சுங்க. என்னென்ன ஏதாவது வாங்கினா ஜிபே பண்ணிடுறோம், அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் போகிறதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜிபே, ஃபோன்பே வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், கையிலேருந்து அமௌண்ட் கொடுப்போம். கையிலேருந்து அமௌண்ட் கொடுக்கும்போது நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குது, நம்ம எவ்வளோக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால டக்குன்னு ஜிபே பண்ணி விட்டுறோமா, நம்ம என்ன வாங்குகிறோம், எது மோஸ்ட் நீடெடுக்கு வாங்குகிறோம், எவ்வளோ செலவாகுங்கிற கணக்கே வரலங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானே அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் போட்டு நான் சேவ் பண்ணும்போது ஓரளவு நல்ல சேவிங்ஸ் பண்ணேங்க. இந்த ஜிபே, ஃபோன்பே வரும்போது டக்குன்னு எடுக்கிறோம், டக்குன்னு கியூஆர் ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறதே நமக்கு தெரியாமல் போகுது. ஸோ என்ன பண்ணணும்னா, நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணிடணும். இந்தந்த மந்த் இந்தந்த செலவு இருக்குது, இதுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து எந்த ஒரு திங்ஸ் வாங்கினோன்னாலும் கையிலேருந்து நம்ம அமௌண்ட் கொடுக்கணுங்க. கையிலேருந்து அமௌண்ட் கொடுத்தாவே கண்டிப்பாக நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த ஜிபே, ஃபோன்பேவை அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும் ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நம்மளுக்கு மந்த்லி கிராசரி ஐட்டம் அந்த மாதிரி வாங்குகிற இடத்துல வந்து நம்ம கையிலேருந்து அமௌண்ட் கொடுக்க பழகுங்க. அப்படி பழகுனா நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து எதில் வந்து கம்மி பண்ணலாங்கிறது யோசிப்போம் கண்டிப்பாக. இப்படி பண்ணனா நம்மளால நல்லா சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, சேலரி எவ்வளோ வருதுங்கிறது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். 1,00,000 வாங்குறவங்களும் சேவிங்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க, 20,000 வாங்குறவங்களும் சேவிங்ஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன மேஜர் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1,00,000 வாங்குறவங்க வந்து அந்த மணியை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிற ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் 20,000 வாங்குறவங்க எப்படி சேவ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதனால தான் அவங்களால சேவ் பண்ண முடியுது. ஸோ நம்ம வந்து இப்போவே ஃப்யூச்சரை நினச்சி எல்லாமே யோசித்து இப்போந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண பழகுவாங்க. ஓகேங்க, இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த சேலரி வந்தோடனே நம்ம பண்ணக்கூடாத 5 மிஸ்டேக்ஸ் பற்றி பார்த்தோங்க. சேவிங்ஸை பற்றின மோர் வீடியோஸ் வேணும்னா வெல் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.